அண்மை செய்தி ஸ்ரீபெரும்புதூர் அருகே தொழிற்சாலையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் தனியார் தொழிற்சாலையில் ஷிப்ட் அடிப்படையில் 300க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலை வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 40 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரண செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், பிரியாணி சாப்பிட்ட 40 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தொழிற்சாலை நிர்வாகம் சார்பாக என்ன கூறப்படுகிறது? வணக்கம் ராம்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்பட்டு வரும் PS கனெக்ட் அண்ட் கேபிள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் மதிய உணவாக பிரியாணி சாப்பிட்டதை தொடர்ந்து வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல்நலக் குறைவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் வழக்கம் போல் மதிய உணவாக இடைவேளையில் வழங்கப்பட்ட பிரியாணியை உணவாக எடுத்துக் கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிலருக்கு திடீரென வாந்தி மயக்கம் உடல்நல சோர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக 5 பேர் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே அதே உணவை உட்கொண்ட மற்ற தொழிலாளர்களிடையே அச்சம் ஏற்பட்டது. தங்களுக்கும் உடல்நல குழு என்ற பயத்தில் சக பணியாளர்கள் பலரும் மருத்துவ பரிசோதனைக்காக பெண்ணலூரில் உள்ள ராஜலட்சுமி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதன் காரணமாக 40க்கும் மேற்பட்டோர் அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது தொழிலாளர்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டோரின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் உணவு விஷத்தன்மை காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்சாலை வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ், தகவலுக்கு நன்றி.